வெல்கம் சுலகது மீனா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா ஒரு சைடிஷ் ரெசிபி காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரை. இது வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க, சூப்பர் டேஸ்ட்டில் இருக்குங்க. எல்லா வெரைட்டி ரைஸோடையும் தொட்டு சாப்பிட்லாம். அதே சமயம் சாம்பார் சாதம், ரசம் சாதம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரை செய்யறதுக்கு இப்போ ஒரு காலிஃப்ளவர் எடுத்து இந்த மாதிரி எல்லாம் அந்த இலையெல்லாம் கட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேங்க. இதை வந்து ஒரு வார்ம் வாட்டரில் கொஞ்சம் நேரம் போட்டுடலாம். அப்போ தான் இதில் பூச்சி இருந்தால் செத்து போயிடும். அதுக்காக இந்த வார்ம் வாட்டரில் போட்டுக்கலாம். நான் தண்ணி சூடு பண்ணி நிறுத்தி வச்சுருக்கேன், போட்டுக்கலாம். ரொம்ப பாயில்டு வாட்டரில் போட்டோம்னா இது ரொம்ப சாஃப்டாகிடும், அப்புறம் நம்ம பொரிக்கிறதுக்கு சரியாக வராது. இப்போ இந்த காலிஃப்ளவரை தண்ணி இல்லாமல் எடுத்துக்கலாம். கொஞ்சம் கூட இதில் தண்ணி இருக்கக்கூடாது. இப்போ இது அப்படியே இருக்கட்டும், கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். இப்போ நம்ம காலிஃப்ளவரை பொரிக்கிறதுக்காக ஒரு பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு 1/2 கப்பு மைதா, 1/4 கப்பு கார்ன்ஃப்ளவர் மாவு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், இப்போ இதுக்கு தேவையான உப்பு. இப்போ இதை நல்லா கலந்துட்டு இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி, ரொம்ப கெட்டியாகவும் வேணாம், ரொம்ப தண்ணியாகவும் வேணாம். நம்ம இந்த காலிஃப்ளவர் போட்டு பெரட்டுற அளவுக்கு இருக்கணும். இப்போ நல்லா கலந்தாச்சு, இந்த மாதிரி இருக்கட்டும். இது காலிஃப்ளவர் போடும்போது இன்னும் கொஞ்சம் வந்து இது தண்ணி ஆகும். நம்ம எடுத்து வச்சுருந்தா காலிஃப்ளவரை இதோட சேர்த்துக்கலாம். இதை போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். 2 பேட்சாக போட்டுக்கலாம், ஒன்றா பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது ஒரு பக்கம் சிவந்திருக்கு, அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்காங்க, மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சுக்கோங்க. இப்போ நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ நமக்கு காலிஃப்ளவர் ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே இருக்கட்டும், ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதே மாதிரி அடுத்த பேட்சையும் பொரிச்சு எடுத்து வச்சிடலாம். இது எல்லாமே நம்ம பொரிச்சு எடுத்தாச்சு, இது அப்படியே இருக்கட்டும். இப்போ பெப்பர் ஃப்ரைக்காக ஒரு தூள் ஒன்று ரெடி பண்ணிக்கலாம், பவுடரு. இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் சோம்பு. இப்போ இதை நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ தூள் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு. இதில் பிரிஞ்சி இலை, ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு பெரிய சைஸ் வெங்காயம். இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கிடுச்சு வெங்காயம். இதோட பச்சை வாசனை கொஞ்சம் போகட்டும். இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் தனியாத்தூள். இப்போ இதுக்கு தேவையான உப்பு மட்டும், ஏன்னா ஆல்ரெடி நம்ம காலிஃப்ளவரில் உப்பு போட்டிருக்கோம். இப்போ இதெல்லாம் நமக்கு ஒன்று சேர்ந்து வரணும். ஒன்று சேர்ந்து வர்றதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் இது கொதிச்சதுன்னா ஒன்று சேர்ந்து வரும். நல்லா ஒன்று சேர்ந்துச்சு பாருங்கள். இதில் நம்ம ஆல்ரெடி பொரிச்சு வச்சுருந்த காலிஃப்ளவர் அதை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம தூள் பண்ணி வச்சுருந்த
மிளகுத்தூள் இதை ஃபுல்லாகவே சேர்த்துக்கலாம். இப்போ இது ஒன்று சேர கலரியாச்சு. இதில் கொஞ்சமாக மல்லி இலை, இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுட்டோம்னா நமக்கு காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. நமக்கு ரொம்ப ரொம்ப சுவையான காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரை ரெடி. காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. இது ரசம் சாதம் வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.